கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ஏன் நேருவை நீங்கள் கைது பண்ணல? என்ன காரணம்? காவல்துறை இப்போ கையூட்டு வாங்கிடுச்சா? அந்த குற்றச்சாட்டை நான் பதிவு பண்ணுறேங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே பதிவு பண்ணுறேன். ஒரு அமைச்சர் 1000 கோடியை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறான். 1000 கோடியில் அவன் புலங்குறான்னு சொன்னால் அவரை கைது செய்வதற்கு இந்த தேசத்தினுடைய சட்டம் அனுமதிக்கவில்லை என்றால் அப்புறம் என்ன நாடு? இதற்கு துணையாக முதலமைச்சர் இருக்கிறார். கிராமங்களில் இப்போ என்ன தெரியுமா நடக்குது உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தன் குடிக்காமல் திரிகிறான், சரக்கடிக்காமல் திரிகிறான்னா அவனுக்கு ஊரில் மரியாதை இல்லை. அவனை கேவலமாக பார்க்குறான், அவனை கேவலமாக திட்டுறான். குடிச்சா தான் கிராமத்திலேயே மரியாதை என்கிற நிலைமைக்கு கொண்டு வந்த கொள்ளை கும்பல்கள் இவர்கள். தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கோடி கோடியாக கொள்ளையடித்த அமைச்சர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு கும்மாளம் போடுகிற முதலமைச்சரை இந்த நாடு அடைந்திருக்கிறது என்றால் தமிழர்கள் என்ன ஏமாளிகளா? திருச்சியையே வளைத்து போட்டு உறிஞ்சி கொடுக்கிற ஒரு அமைச்சரை இந்த நாடு அடைந்திருக்கிறது என்றால் கொள்ளையோ கொள்ளை. ஜாக்டஜியோ போன்ற அமைப்புகள் எல்லாம் போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். தெரியுமில்ல, இந்த மாதம் முதலமைச்சருக்கு பாராட்டு விழாமா? யாரும் நிறைய கைவிட்டு வாங்கிட்டான்னு அர்த்தம். ஆசிரியர்களை அடகு வைத்து விட்டு இன்னைக்கு பாராட்டு விழா நடத்துகிற அளவிற்கு இந்த ஆசிரியர் கூட்டமைப்புகள் வந்திருக்கிறது என்றால் எதுக்கு நீ பாராட்டு விழா? கூட்டுத்தற்பார்கள் நடத்தி கொண்டு கொள்ளையடிக்கிற கும்பல்களாக மத்திய மாநில அரசுகள் செயல்படுவதால் அப்புறப்படுத்த வேண்டிய இடத்தில் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது. பயம் தொற்றிக் கொன்றதால் யாரை பார்த்து பயம்? மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயந்து இன்றைக்கு அண்டாவை கொடுக்கிறார்கள், குண்டாவை கொடுக்கிறார்கள், அள்ளி வழங்கும்போது போல நடிக்கிறார்கள், கொள்ளையடித்ததை மூடி மறைக்க பார்க்கிறார்கள். அமைச்சர் நேருவை கைது செய்யவில்லை என்றால் முதலமைச்சரை கைது செய்யுமா மத்திய அரசு? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார், அமைச்சர் நேருவுக்கு எதிராக இடி ஒரு இது கொடுத்துருந்தாங்க, ஆதாரத்தெல்லாம் அனுப்பிச்சு வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தமிழக காவல்துறைக்கு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரை இந்த ஒரு வழக்கு பதிவு செய்யலை. அதை இடி என்ன சொல்கிறாங்கன்னா, இது நீங்கள் வழக்கு பதிவு செய்யாமல் இருந்தீங்கன்னா குற்றத்தை நீங்களும் துணை புரிகிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கே டிஜிபிக்கே ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்களுமே வலியுறுத்திட்டு வராங்க, எஃப்ஐஆர் போடுங்க. ஆனால் தொடர்ந்து எஃப்ஐஆர் போடாமல் இருக்க காரணம் என்ன? அமைச்சர்களை காப்பாற்றுகிறதா காவல்துறைன்னு ஒரு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? அமைச்சர்களை காப்பாற்றுகிறார் முதலமைச்சர். அவர் தான் எனக்கு காவல்துறைக்கே பொறுப்பு. ஆமாம், அவர் தான் தலைமை. அப்போ என்னென்னா இந்த ஊழலில் அவர் தான் நேரு சொல்கிறார், என்ன கைது பண்ணால் முதலமைச்சரையும் கைது தான் பண்ணணும். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அமைச்சர் நேரு 3 விதமாக கொள்ளையடிச்சிருக்கிறார். நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் திமுக அமைச்சர் நேரு முத்தான 3 ஊழல். 1 பணி நியமனம், அதில் 888 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்காரு. ஊழல்னா என்னென்னு ஊழல்னா கலந்து போகிறாங்க. 888 கோடி ரூபாய் பணி நிமித்தமாக அரசு பணியில் உயரதிகாரிகளாக பணிமாற்றம் செய்யப்படுவதற்கு 25 35 லட்சம் ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து வாங்கி வசூல் பண்ணி தன் வளத்தையும் தன் வாயையும் பெருக்கிக் கொள்வதற்காக 888 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காரு. அரசாங்க வேலை தர்றோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த வேலையும் கொடுத்துருக்காங்க. அவன் எப்படி வேலை செய்வான்னு இப்போ தெரியுதா? 35 லட்சம் 25 லட்சம் கொடுக்குறவன் வேலை செஞ்சானா எப்படி செய்வான்? கொள்ளையடிச்சு போனானா அடைக்க மாட்டானா? கண்டிப்பாக. அவன் லஞ்சம் வாங்குவானா? வாங்க மாட்டானா? இதை மக்களுக்கு புரிகிற வகையில் சொல்லணும். ஊழல்னு சொன்னால் அவங்க கடந்து போயிடுறாங்க. அடுத்து டெண்டர் முறைகேடு, 1020 கோடி ஊழல். என்ன டெண்டரு? ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, தெருவிளக்கு அமைக்கிறது, குடிநீர் வசதி ஏற்படுத்துறது, மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திட்டங்கள் இருக்குல்ல, அந்த திட்டங்களில் டெண்டர் விடுறது. அதில் 1020 கோடி. தமிழர்களே, நீங்கள்லாம் கோடினா என்ன பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால், பிறக்கும் போது தாய் மாமை ஒரு கோடி சட்டை இந்த சின்ன காடா துணியை வாங்கியாந்து போடுவோம், அந்த கோடியை பார்த்துருப்போம். கோடி துணி இல்லைன்னா தெருக்கோடியை பார்த்துருப்போம். பணத்தால் கோடியை பார்த்துருப்போமா? கோடியில் 1020 கோடி. 1000 ரூபா பார்க்குறதே அபூர்வம்.
கோடியில் 1000 கோடி 1020 கோடியை ஒரே நபர் ஒரே அமைச்சர் கொள்ளையடித்திருக்கிறார் என்றால் என்ன செய்வது? அடுத்து பணியிட மாற்றம். முதல் சொன்னது பணி போடுறதுல. இப்போ பணி மாற்றம். திருவள்ளூரில் நான் வேலை செய்கிறேன். என் சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம். ரொம்ப தொலைவாக இருக்குது. பொண்டாட்டி பிள்ளையோட இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். இல்லை பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ஊரில் விட்டு மாதம் ஒரு தடவை போகிறது மாதிரி தான் இருக்குது. அப்போ அமைச்சரை வந்து பார்ப்பாங்க. ஐயா எனக்கு ராமநாதபுரமே போட்டு கொடுத்துருங்க, நான் அங்கேயே வேலை செஞ்சுக்கிறேன். ரொம்ப சாரம் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்து கிடக்கிறையா திருவள்ளூரில். அப்படியா, சரி, ஒரு 25 லட்சம் கூட மாற்றி தரேன். இப்படி செய்யப்பட்ட ஊழல் 365 கோடி. விலை எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல. கோபம் தான் வருது. எங்கள் தலைவர் ரொம்ப பொறுமையாக பேச சொல்லிக்கிறாரு. ஆத்திரப்பட்டுறாதீங்க, அவசரப்பட்டுறாங்க. மக்கள் வரிப்பணத்தை இவ்வளவு தூரம் கொள்ளையடிக்கிற அமைச்சரை பொருளாதார குற்றப்பிரிவு உன் குற்றமுற்றவன், குற்றத்தை செய்தவர், ஆகையால் இவரை கைது செய்யுங்கன்னு சொல்றாங்க. காவல்துறை கைது செய்யலை. யாரை திரும்ப காவல்துறை கைது செய்யுதுன்னு தெரியுமா? போராட்டம் பண்ணா, அகிம்சை வழியில் போராட்டம் பண்ணா அது ஒரு கைது. பரபரன்னு பிடிச்சி எடுத்துட்டு போகிறது. அகிம்சை வழியில் சாக்கடைக்குள்ள இறங்கி போராட்டம் பண்ணா கொன்னே விடுறது. புரியுதுங்களா? இன்னொரு போராட்டம் இருக்கே, போலீஸ் போராட்டம். தெரியுமா? தெரியல என்னன்னு. இருசக்கர வாகனத்தில் ஒரு குழந்தையோட 3 பேர் போட்டால் உடனே 1000 ரூபாய் ஃபைன். குடிச்சு விட்டு போனால் உள்ள ஒரு கம்பியை விட்டு சொருகிறான். ஓரங்கட்டு சாவியை பிடுங்கிறது. இந்த சாவியை பிடுங்குற போலீஸை கண்டனா உதைக்கணும்னு நான் சொல்லுவேன். நொப்படம் வாங்கி கொடுத்தா இல்லை நீ வாங்கி கொடுத்தியா மோட்டார் சைக்கிளில்? போத லைசன்ஸ் இல்லை, ஹெல்மெட் போடல, வண்டியை மடக்கு, கேஸை போட்டு விடு. நீ என்ன வெங்காயம் சாவி எடுக்கிறது? நீ யார் முதல்ல? வந்தோடனே பிடிச்சிட்டு சாவி எடுக்கிறது. எனக்கு ஆத்தா வாங்கி கொடுத்த வண்டி மாதிரி. ஒன்று. இன்னொரு விஷயம் இருக்குது தெரியுமில்ல, குடியாரங்கடைக்கு போகிறான். போகும்போது வண்டியில் போயிடுறான். அவனுக்கு பொண்டாடி தொல்லையோ புள்ள தொல்லையோ என்னமோ தெரியல. இன்றைக்கி கொஞ்சம் கூட சரக்கு, காசு வேறு கொஞ்சம் கூட சம்பாரிச்சிருப்பேன் ஒரு நாளையில். ஒரு 2 கட்டிங்க போடுவோம், 3 கட்டிங்க போடுவோம். இல்லை 3 கட்டிங்கன்னா எவ்வளோ முக்காலா தெரியலையே. 4 கட்டிங்கன்னா ஃபுல்லான்னு தெரியல, நம்மளுக்கு அது தெரியல என்னென்னு. கொஞ்சம் கூட சரக்கு எங்கே குடிக்கிறேன்? பாரில் உட்காந்து குடிக்கிறேன். பார் எதுக்காக வச்சுருக்கிய? குடிக்கத்தானே வச்சுருக்கிய. எதில் வந்தான்? மோட்டார் சைக்கிளில் வந்தான். வண்டி எங்கே நிப்பாட்டினா? ஒயின் ஷாப்புக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டான். குடித்தது பக்கத்தில் இருக்கிற பாரில். போதை ஏறி போச்சு. இப்போ வண்டி எடுத்துகிட்டு போகிறதா வீட்டுக்கு நடந்து போகிறதா? சொல்லுங்கள். அந்த மாதிரி ஆளுகளை கைது செய்யும் காவல்துறை. இந்த மாதிரி ஆளுகளை கைது பண்ணுமா? சொல்லுங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, பிடிக்கிறவன்லாம் பாத்ரூமில் வலிக்கி விழுகிறான்ல, பார்த்துருக்குறீங்களா? இப்போ அதானே ட்ரெண்டிங். இந்த நம்ம மரியாதைக்குரிய மாநகரத்துடைய காவல்துறை அதிகாரி அருண் அவர்கள் அவங்க மொழியிலேயே நான் பதில் சொல்லுவேன்னு சொன்னேன். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் காவல்துறை மட்டும் காவல் நிலையத்தில் இருக்கிற கழிவறையில் வலிக்கி விழுகாது. பிடிச்சிட்டு போனவன் அத்தனை பேரும் வலிக்கி விடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியுதா உங்களுக்கு? கழிவறையை கழுவுறதே இல்லை அப்படின்னு அர்த்தம். நான் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தரை பிடிச்சி காலை உடைச்சி அவனை வந்து செயல்பட விடாமல் முடக்குறீங்க, ஓகே, பிரச்சனை இல்லை. அவன் அடுத்து திருட போக மாட்டான், அல்லது அடுத்து கொள்ளையடிக்க போக மாட்டான், அல்லது கொலை செய்ய போக மாட்டான். அவன் மொழியில் நீங்கள் சொல்கிறீங்க. அதை அஜித்குமார் கொலை வழக்கில் 5 போலீஸ் மாட்டானே காலை உடைச்சிவீங்களா? ஏன் அவன் வலிக்கி விடுகிற பாத்ரூமில்? கழுவிட்டாங்க போல அன்னைக்கு, சுத்தமாக தேய்ச்சிட்டாங்க ஆசிட்டு ஊற்றி. கவின் படுகொலையில் சம்மந்தப்பட்ட அந்த போலீஸ்காரர் அவங்க அப்பேன், அவர் ஏன் வலிக்கி விடுகல? போலீஸ்னால் வலிக்கி விடுக்க மாட்டாங்களா? இது எப்படி இருக்குது? ஏன் நீ நேருவை நீங்கள் கைது பண்ணல? என்ன காரணம்? காவல்துறை இப்போ கைவிட்டு வாங்கிடுச்சா? அந்த குற்றச்சாட்டை நான் பதிவு பண்ணுறேங்க, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே பதிவு பண்ணுறேன். ஏன் கைது செய்யவில்லை நேருவை? இவ்வளோ நெருக்கடி கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ சொல்கிறேன்னா, காலதாமதித்தால் முதல்வரையே கைது செய்யுங்கள், அவர் தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற குற்றச்சாட்டை நாங்கள் பதிவு பண்ணுறோம். ஒரு அமைச்சர் 1000 கோடியை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறா, 1000 கோடியில் அவன் புலங்குறான்னு சொன்னால் அவரை கைது செய்வதற்கு இந்த தேசத்தினுடைய சட்டம் அனுமதிக்கவில்லை என்றால் அப்புறம் என்ன நாடு? இதற்கு துணையாக முதலமைச்சர் இருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் பதிவு செய்கிறோம். முதலமைச்சர் அமைச்சரை பாதுகாக்கிறார், அவருக்கு இருக்கிற மரியாதை கொள்ளையடிச்ச அமைச்சருக்கு இருக்கிற மரியாதை எவனுக்கும் கிடையாதுங்க. இந்த நாடு எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை பார்க்க வேணும். கிராமங்களில் இப்போ என்ன தெரியுமா நடக்குது உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தன் குடிக்காமல் திரிகிறான், சரக்கடிக்காமல் திரிகிறான்னா அவனுக்கு ஊரில் மரியாதை இல்லை, அவனை கேவலமாக பார்க்குறாங்க.
அவனை கேவலமாக திட்டுறான். குடிச்சா தான் கிராமத்திலேயே மரியாதை என்கிற நிலைமைக்கு கொண்டு வந்த கொள்ளை கும்பல்கள் இவர்கள். அமைச்சரை கைது செய்யாவிட்டால் வேற என்ன, கைது பண்ணாமல் இருங்க, நல்லது எங்களுக்கு. தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், கோடி கோடியாக கொள்ளையடித்த அமைச்சர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு கும்மாளம் போடுகிற முதலமைச்சரை இந்த நாடு அடைந்திருக்கிறது என்றால் தமிழர்கள் என்ன ஏமாளிகளா? திருச்சியையே வளைத்து போட்டு உறிஞ்சி கொடுக்கிற ஒரு அமைச்சரை இந்த நாடு அடைந்திருக்கிறது என்றால் கொள்ளையோ கொள்ளை, கொலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, மானாவாரியாக நடந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் எல்ஐசி மதுரை கிளை அலுவலகத்தில் அதனுடைய மேலாளர் கல்யாணி என்பவர் மோசடி செய்த ஒரு அலுவலக நிர்வாகி ராமகிருஷ்ணன் என்பவரை நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொன்னதுனால பெட்ரோலை கொண்டு வந்து அந்த அதிகாரி, தலைமை நிர்வாக அதிகாரி மேலேயே ஊற்றி தீ வைத்து கொளுத்தி தற்கொலைன்னு எழுதுறான் காவல்துறை. அதுக்கப்புறம் நோண்டி நுங்கு எடுக்கும் போது தான் தெரியுது அந்த ராமகிருஷ்ணன் பெட்ரோலை ஊற்றி தீ வச்சு கொளுத்தி விட்டுருக்கான். ஒரு மேலாளருக்கே இந்த தேசத்தில் பாதுகாப்பு இல்லை. அப்படி என்றால் என்ன ஆட்சி முறை நடக்கிறது? ஒரு பக்கம் ஊழல்கள் மலிந்து கிடக்கிறது, ஒரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ ஒரு குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். திருமயம் தொகுதியில் மரியாதைக்குரிய அமைச்சர் ரகுபதி அவர்கள் இப்பொழுது சில்வர் அண்டா கொடுத்து கொண்டிருக்கிறார். டோக்கன்லாம் கொடுத்தாச்சு, நிறைய ஊரில் சில்வர் அண்டா. அந்த சில்வர் அண்டாவில் என்ன ஒட்டியிருக்குன்னா, ஸ்டாலின் படம், உதயநிதி படம், அமைச்சர் படம். எதுக்குன்னு தெரியுமா? போன தடவை 800 சில்லற ஓட்டில் தானே ஜெயிச்சார். இப்போ டெபாசிட் காலி ஆவார். அதுக்காக இந்த அண்டா குண்டாவையாவது கொடுத்து, அங்கே தானே அண்டாக்கள் நிறையா இருக்கிறாங்க, அண்டா குண்டாவை கொடுத்தாவது நாம் பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்கிற தோரணையில் இன்னைக்கு அப்பாவி மக்களை அசிங்கப்படுத்துகிறார்கள். அண்டா கொடுத்து, சில்வர் அண்டா. திருமயம் தொகுதியில் முழுக்க முழுக்க எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் கமிஷன் தான் தூங்கி எந்திரிக்கல, என்னமே தான் எந்திரிக்கும். தேர்தல் அறிவிக்கிற அன்னைக்கு தான் அது எந்திரிக்குமே. பொருளாதார குற்றப்பிரிவுகள் என்ன செய்யுதுன்னே தெரியல. தொகுதி முழுக்க கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது 5 லட்சம் அண்டாக்கள் இவர்கள் வழங்குகிறார்கள் என்றால் ஒரு அண்டாவிற்கு விலை எவ்வளவு? 1000 ரூபா வருமா? 5 லட்சம் அண்டாக்களுக்கு இவர்கள் எங்கிருந்து அந்த தொகையை செலவழிக்கிறார்கள் என்பதை ஏன் இதுவரை இந்த குற்றப்புலனாய்வு பிரிவுகள் பார்க்கவில்லை, தடுக்கவில்லை? அண்டாக்களை வாரி வழங்குகிறார்கள். இப்பொழுது கேட்டால் பொங்கல் போனசான். பயம் தொற்றிக் கொன்றதால். யாரை பார்த்து பயம்? மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயந்து இன்றைக்கு அண்டாவை கொடுக்கிறார்கள், குண்டாவை கொடுக்கிறார்கள், அள்ளி வழங்கும்போது போல நடிக்கிறார்கள், கொள்ளையடித்ததை மூடி மறைக்க பார்க்கிறார்கள். அமைச்சர் KN நேருவை கைது செய்யவில்லை என்றால் முதலமைச்சரை கைது செய்யுமா மத்திய அரசு? ஏன்னா அவர் 2 பேரும் பங்காளி கூட்டு. திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் ஒரு பனைமரத்தில் காய்ச்சி தூங்குகிற நொங்குகள். 2 ஒன்று தான். இவன் போலிக்கு சமூக நீதி பேசுவான், அவன் உண்மையாகவே சமூக நீதி பேச மாட்டான். கூட்டுத்தற்பார்கள் நடத்தி கொண்டு கொள்ளையடிக்கிற கும்பல்களாக மத்திய மாநில அரசுகள் செயல்படுவதால் அப்புறப்படுத்த வேண்டிய இடத்தில் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது. ஆக KN நேரு மீது வைக்கப்பட்டிருக்கிற இந்த குற்றச்சாட்டுக்கள் உண்மையானவை என்று இந்த அரசு கருதுமையானால், பொருளாதார குற்றப்பிரிவு உண்மையிலேயே இதை சரியாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறது என்று உணர்வார்களேயானால் உடனடியாக அந்த அமைச்சரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம். ஓகே சார், ஒரு பக்கம் அமைச்சர் மீது குற்றச்சாட்டு, இன்னொரு பக்கம் மக்களின் போராட்டங்கள் ஓய்ந்த பாடு இல்லை. ஏன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, கைது பண்ணாங்க. இன்றைக்கு சத்துணவு ஊழியர்களும் அந்த போராட்டத்தில், ஏன்னா எல்லா அரசு ஊழியர்களையும் போராட்டத்தை நோக்கியே போகிறாங்கன்னா அப்போ அரசு ஊழியர்களுக்கு அவங்க கேட்டது கிடைக்கலையா? நல்ல கேள்வியாக வைக்கிறீங்க. பாருங்க, துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் சாக்கடையில் நிற்கிது, கண்டுகொள்வார்க்கு யாரும் இல்லை. இன்றைக்கி வர அந்த போராட்டம் போயிட்டுருக்கு. கேட்டால் அமைச்சர் என்ன சொல்கிறான்? விரைவில் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஜாக்டஜியோ போன்ற அமைப்புகள் எல்லாம் போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். தெரியுமில்ல, இந்த மாதம் முதலமைச்சருக்கு பாராட்டு விழாமா, யாரும் நிறைய கையூட்டு வாங்கிட்டான்னு அர்த்தம்.
ஆசிரியர்களை அடகு வைத்து விட்டு இன்னைக்கு பாராட்டு விழா நடத்துகிற அளவிற்கு இந்த ஆசிரியர் கூட்டமைப்புகள் வந்திருக்கிறது என்றால் எதுக்கு நீ பாராட்டு விழா? ஜாக்டோஜியோ எதுக்கு பாராட்டு விழா கொண்டாடணும்? அடிப்படை உரிமைகளை கேட்டது ஆசிரியர் பெருமக்கள். கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக ஏமாற்றி விட்டு இப்பொழுது கொடுக்கிறார்கள் உங்கள் ஓட்டுகளை பெறுவதற்காக, உங்கள் ஓட்டுகளை கவருவதற்காக. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று போலி வாக்குகளை அள்ளி வீசி இன்றைக்கு போராட்டத்தை முடித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு பாராட்டு விழாவா? போராடிய ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? இப்போ சத்துணவு அமைப்பாளர்கள் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதைப் போல அவர்களுக்கும் பிரச்சனை எழுந்து இன்னைக்கு அவங்களும் போராட்டத்தில் குதிச்சிருக்கிறாங்க. இந்த 4 மாதத்துக்குள்ளே இந்த அரசு இயங்கி கொண்டிருக்கிற இந்த அதிகாரிகள் அனைவரும் போராட்ட களத்திற்கு வருகிறார்கள் என்றால் இந்த நேரத்திலேயாவது நாம் போராடி அந்த உரிமையை பெற்றாக வேண்டும் என்று கட்டாயத்திற்கு வந்திருக்கிறார்கள். 4 வருஷமாக இவங்க போராடவே இல்லை. இப்போ ஏன் போராடுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை எனக்கு இதில் ஒரு சிந்தனை இருக்குது. போராடுறது மாதிரி போராடுங்க. நான் பொசுக்குன்னு தந்துட்டேன்னா அது விளம்பரம் ஆகாது. நீங்கள் போராடிட்டீங்கன்னா நான் கொடுத்துட்டேன்னா அது ஒரு பெரிய விளம்பரமாகும். ஆக தேர்தல் விளம்பரத்திற்கு கோடிக்கணக்கில் செலவு செய்கிற இந்த முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இது போன்ற அரசு அமைப்புகளை தூண்டிவிட்டு வேடிக்கை காட்டுகிறாரோ என்கிற சந்தேகம் வலுவாக இருக்கிறது. ஆக இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போராட்டமாக முதல்ல துப்புரவு பணியாளர் போராட்டம், அடுத்து ஆசிரியர் கூட்டமைப்பு, அடுத்து இது இபி எப்போ கிளம்ப போகிறாங்கன்னு தெரியல. யார் மின்சார வாரியம் எப்போ கிளம்ப போகிறாங்கன்னு தெரியல. அது கிளம்புற அன்னைக்கு நம்ம பெரும் போராட்டம் இருக்குது. இந்த 4 மாதத்தில் இந்த போராட்டத்தை இவர்களே தூண்டிவிட்டு விளம்பரம் தேடிக்கொண்டு இவர்களே அதை சமாதானப்படுத்துவது போல நடித்து ஓட்டுக்களை பெறுவதற்கான முயற்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த திருட்டு மாடல் ஆட்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சி இருக்கிறாங்களா? கூட்டணிலாம் எங்கேயா பார்த்துருக்கிறீங்களா? இருக்காங்களா இல்லையா? கூடவே தான் இருக்காங்க. கூடவே தான் இருக்காங்களா? அந்த பசையை அப்படி எடுக்க முடியலல்ல, ஒட்டிக்கிட்டாங்க. அப்படியே எதையும் கேட்க மாட்டார்கள், எதையும் கண்டுகொள்ள மாட்டார்கள். கூட்டணி கட்சியில் ஏதோ பெட்டி வாங்கியதைப் போலவே பெட்டி பாம்பாக அமுங்கி விட்டது அத்தனையும். என்றால் என்ன ஆட்சி முறை இதெல்லாம்? இதையெல்லாம் போய் அங்கீகரிக்கிறது இடதுகளும் வலதுகளும் சிறுத்தைகளும் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலை. காலம் பதிச்சொல்ல காத்திருக்கிறது. எல்லா துறையும் இன்றைக்கு போராட்ட களத்திற்கு இறங்கி வந்திருக்கிறார் என்பது போராட்டத்தை நாம் பாராட்டவில்லை. போராட தூண்டியவர்களே இந்த ஆட்சியாளர்கள் தான். தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து அமுக்குவதைப் போல அமுக்கி பேசுவதைப் போல பேசி அவர்களுக்கு இது போன்ற சலுகைகளை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் என்று பின்னால் தேர்தல் அறிக்கையிலே சொல்லி ஓட்டுக்கள் பெறுவதற்கான ஒரு முயற்சியை இந்த திருட்டு மாடல் ஆட்சி செய்து கொண்டிருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஓகே சார், எங்களை பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.